மை சேனல். இன்றைக்கி கோகனட் மில்க் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் ஈஸியாக இருக்கும் பண்ணும்போது. அண்ட் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு, பிரியாணி எண்ணெய் எல்லாம் போட்டு ஆனியன்ஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன்ஸ் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா சொட்டே பண்ணுங்கள். ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். ரா ஸ்மெல் எல்லாம் போன பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா வெஜிடபிள்ஸ், பீன்ஸு, கேரட்டு அண்ட் சம் பீஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நார்மலாக உங்கள் வீட்டில் செய்கிற அரிசியே ஆட் பண்ணி செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாஸ்மதி அரிசியாக இருந்ததுன்னா ஒரு அலாக் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். இதுக்கு வந்து 2 அலாக் எடுத்திருக்கோம். ஸோ 5 கப்பு தண்ணி ஊற்றுறோம். அதாவது எந்த அளவில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே அளவு ஊற்றணும். கோகனட் மில்க் இதில் எப்படி ஆட் பண்ணணும்? தண்ணிக்கு பதிலாக நீங்கள் கோகனட் மில்க் தான் ஆட் பண்ணணும். கூட கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் அளவு வந்து 5 கிளாஸ் அளவு தான். அண்ட் இதில் ஒரு சீக்கிரட்டான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா கேர்டு போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா கோகனட் மில்க் புலாவ் செம்ம டேஸ்ட்டாக வந்துடுங்க. 5 விசில் வைங்க. ஏன்னா இது சாப்பாட்டு அரிசியில் பாஸ்மதி அரிசிக்கு அளவு மாறும், சாப்பாட்டு அரிசிக்கு அளவு மாறும். அண்ட் கடைசியாக மூடுறதுக்கு முன்னாடி தக்காளி போட்டு மூடிட்டு 5 விசில் வச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சட்டிலான மெயின் டிஷ்க்கு காரசாரமான ஒரு சைட் டிஷ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டேட்டோ தொக்கு தான் பண்ணியிருக்கோம். சேம் ப்ராசஸ் தான். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வந்ததுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு தக்காளி நிறைய ஆட் பண்ணி அந்த மசாலாஸ் பிடிச்சமான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டு. அண்ட் தவா ஃப்ரைட் பண்ணியிருக்கு. ஒன்றுமே இல்லை, காரம்லாம் போட்டு மேரினேட் பண்ணி தவாவில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு வெஜ் பிளேட்டர் ரெடி. இது ஒரு பயங்கரமான டிஷ்ஷு. நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை.